இந்த இடத்துல இருக்கக்கூடிய குளோபல் ப்ரைசிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 100 மடங்காக கம்மியாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட $1 இருந்தாலே ரொம்ப சுலபமாக நீங்கள் ஒரு சிட்டியவே வாங்கிடலாம். ஸோ 1-2 சென்ட்டையே மிகப்பெரிய அமௌண்ட்டாக பார்த்துக்கிட்டு டாலர்லாம் வெறும் கனவு நினச்சிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஹீரோக்கு மட்டும் அவனோட ப்ரைசிங் சிஸ்டம் அப்படியே இருக்குது. நம்ம ஹீரோ பேர் லீ இப்போ அவனோட ஃபேமிலி அவனுக்காக பார்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு பிளைண்ட் டேட்காக காஃபி ஷாப்குள்ளே போகிறான். அங்கே போனால் அந்த பொண்ணு இன்ட்ரடக்ஷன் பற்றிலாம் எனக்கு அவ்வளோ இல்லை, நான் உன்கிட்ட சில விஷயங்களை கேட்க வேணும். உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட், அப்புறமா ஒரு லக்ஸரி கார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாதம் 50 சென்ட் கொடுக்குற அளவுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவுமே இதை கேட்டதுமே ஷாக்கில் எது 50 சென்ட் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணுமே ஆமாம் 50 சென்ட், ஏன் உன் காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன வெறும் 50 சென்ட் தானே தான் கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன இது இந்த பொண்ணு வெறும் 50 சென்ட்டே போதும்னு சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு டக்குன்ட்டு இதை பாருங்க, என் ஃபேமிலி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த வளர்த்தாங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணும், நான் 5-10 ரொம்பவுமே கஷ்டப்படுறேன், அதனால இந்த 50 சென்ட் இருந்தால் தான் என் குடும்பத்தை என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியும் அப்படின்னு கருதிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா வெறும் 50 சென்ட்டுக்காக இந்த பொண்ணு இப்படி கதறா, இதெல்லாம் கனவா இல்லை நிஜம்தானா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நான் பாட்டிக்கு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அது எதையுமே கண்டுக்காம நீ பாட்டிக்கு வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் கேட்டதெல்லாம் உன்ட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, இதை பாரு நான் கேட்ட அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா லக்ஸரி கார், அது மட்டும் இல்லாமல் மாதம் எனக்கு தேவையான 50 சென்ட், இதெல்லாம் நீ கொடுக்குறதா இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சு பாரு, இல்லைன்னா அது அப்படியே மறந்துடு. சரி இப்போ முடிவு வேணும்னு சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நம்ம ஹீரோவுமே எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறான். கிளம்பும் போது கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி நம்ம ஹீரோவும் யாருன்னு கேட்குறான். அதுக்கு அந்த சைட்லேருந்து நீங்கள் தான் லீயா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் தான் லீ அப்படின்னு சொல்கிறான். இப்போ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோன் கால் பண்ணுவேன் ரொம்பவுமே ஃபார்மலாக, குட் மார்னிங் மிஸ்டர் லீ, நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த போயிங் ஏர்க்ராஃப்ட் இப்போ எங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு, நீங்கள் அது எப்போ வந்து எங்ககிட்ட வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுமே நான் ஆர்டர் போட்ட பிளேன் வந்துருச்சுன்னா சட்டை போட்டு அதை பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து விடுங்க, அவங்களே என்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இது போட்டுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு நான் வேறு அங்கே வந்து அலைச்சல் படணும், தேவையில்லாமல் எனக்கு வேலை வாங்காதீங்க, டக்குன்னு அதை பார்சல் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவனுமே இதை பாருங்க மிஸ்டர் லீ, நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் எங்களால் பார்சல் போட முடியாது, நீங்களே நேராக எங்களோட ஏர்பேட்டுக்கு வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே அவன்கிட்ட ஆர்டர் போட்ட ஒரு பொம்மை ஃப்ரெண்டுக்காக என்ன இப்படி அலைய விட்றீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, சரி ஃபோனை வைங்க நானே நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடியே பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சு வச்சிடறோம்னு சொல்லிட்டு அவனுமே ஃபோனை இப்போ கட் பண்ணுறான். இப்போது கால் கட் ஆனதுக்கப்புறமா பஸ்ஸில் ஏறி ஏர்போர்ட் போகலான்னு பஸ் ஸ்டாண்ட் போய் நிற்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பஸ்ஸுமே வர இவன் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு கண்டக்டர்கிட்ட இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு எத்தனை டாலர் செலவாகும் அப்படின்னு கேட்குறான். அவனோட வாயிலேருந்து டாலர்னு வந்த சொல்ல கேட்டதுக்கப்புறமா அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாரையுமே அவங்கள அறியாமலே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லோரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி வேர்டாக ஃபீல் ஆகுது. இப்போ அந்த பஸ்ஸில் இருக்க ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வீடியோ கேமில் இருக்க காசெல்லாம் உண்மையான காசு இல்லைன்னு சொல்கிறா. அந்த இடத்துல இருக்க இன்னொரு மிடில் ஏஜ் மேனும் ஒரு டாலர்னா உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா, ஒரு டாலரோட வேல்யூ என்ன தெரியுமா அப்படின்னு கோவமாக கேட்க, உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வயசானவருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த காலத்து பசங்களுக்குலாம் சுத்தமாக பொறுப்புனா என்னன்னே தெரியல, இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க, இவங்களெல்லாம் வீட்டில் என்னன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க, அந்த மிடில் ஏஜ் மேனும் நம்ம ஹீரோ கிட்ட இதை பார்ப்பா தம்பி, ஒழுங்காக போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்த்து மாதத்துக்கு 2 சென்டேஜ் சம்பாதிக்கிற வழியை பாரு, அப்போ தான் உன்னோட குடும்பம் உன்னை பற்றி கொஞ்சமாச்சு பெருமையாக நினைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோக்கு மாற்றி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியாது. ஒரு பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு எத்தனை டாலர் ஆகும் தானே கேட்டேன், அதுக்கு என்னமோ நான் கொலை பண்ண மாதிரி இப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இதை பாருப்பா தம்பி, உங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, உன்கிட்ட சில சென்ட் கூட இருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ அதனால் தேவையில்லாமல் இந்த இடத்துல ரொம்ப பெரிய சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டாலரோட வேல்யூன்னு தெரியாமல் இவ்வளோ அலட்சியமாக எத்தனை டாலர் ஆகும்னு கேட்குற அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவுமே எனக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகணும், ஸோ அதனால் நான் பஸ்ஸில் ஏறியிருக்கேன், பஸ்ஸில் ஏறினா கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும், அதனால் டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அதற்கு எத்தனை டாலர் வேணுன்றது தான் நான் கேட்டேன், அது என்னமோ பெரிய குத்தன்ற மாதிரி எல்லாரும் எனக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, ஒரு செகண்ட் அந்த பஸ்ஸே அப்படியே சைலண்ட் ஆகுது. டக்குன்னு அந்த பஸ்ஸில் இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து என்னப்பா தம்பி டாலர்னா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா, ஒரு
டாலரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அங்கே இருக்கக்கூடிய வயசானவரும் அந்த காலத்தில் 1-2 சென்ட்டுக்கே நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவரோட பழைய ஸ்டோரிஸை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை பார்ப்பா தம்பி, உன்னை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது உன் நிலமை என்னன்னு. உன்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லை, ஆனால் நீ இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும், அதனால் பஸ்ஸில் ஏறிட்டு இந்த மாதிரி உன்கிட்ட டாலர் இருக்குன்ற மாதிரி எல்லாரையுமே சீன் கிரியேட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கேன். ஓசையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சின்னா அந்த இடத்த போய் தூக்கி போட்டுரு. என்னோட லக்ஸுரி கார் இப்போ சர்வீஸுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், இல்லைனா எனக்கு இது தேவையே இல்லை. அதனால் ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன் கேளு, இதில் எந்த அசிங்கமே இல்லை. உன்கிட்ட காசு இல்லைனா ஒழுங்கு மாதிரி இப்போவே இந்த பஸ்லேருந்து இறங்கிடு அப்படின்னு சொல்கிறான். அதோட அவன் நிறுத்திக்காமல் இதை பாரு தம்பி, உனக்கு கூச்சமாக தான் சொல்லு, நானே இப்போ பஸ் கண்டக்டர் கூப்பிட்டு பஸ் நிறுத்துறேன்னு சொல்ல உடனே அந்த இடத்துல இருக்க லேடியுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டாப் வந்துடும்னு சொல்கிறா. இப்படி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவனோட சிஸ்டம்னால தான் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்கும். அப்போ தான் அவனுக்கு புரியுது உண்மையிலே இந்த உலகத்தோட குளோபல் ப்ரைசிங் சிஸ்டம் எல்லாமே 100 மடங்கு கம்மியாயிடுச்சு. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நான் உலக பணக்காரனாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்த அந்த கஃபேல இருந்த பொண்ணுமே ரொம்ப அழகாக தான் இருந்தா, அவள் கேட்ட மாதிரி அந்த 50 சென்ட் கொடுத்து அவளுக்கே ஓகே சொல்லிடலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசினது எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ அவன் படகு தனியாக அவனே பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன், என்னப்பா தம்பி நான் பேசுறது எதுவுமே உன் காதில் விழலையா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும் அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்து கோவமா, இதை பாருங்க சார், என்கிட்ட உண்மையிலேயே டாலர் இருக்கு, நான் ஒன்றும் இங்கே சீன்லாம் கிரியேட் பண்ணலன்னு சொல்கிறான். இது கேட்டு அந்த பிஸ்னஸ் மேனும் நம்ம ஹீரோவை பார்த்து, இதை பாரு உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மட்டும் இப்போ அந்த டாலர் என் கண்ணில் காட்டிட்டீங்கன்னா நான் உன்னை எஜமான்னு சொல்லி கூப்பிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த $4 காயின்ஸை எடுத்து காட்ட அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்ன பாயிண்ட் உண்மையிலே டாலர் காயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அதை தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க அவங்களையுமே அவனை பார்த்துட்டு, இதை பாருங்கப்பா அது நிஜமாலே டாலர் காயின் தான், ஆட்ல வந்த மாதிரியே அது நல்லாவே ஷைன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த டாலர் காயினை அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டாலர் காயின் அவங்களுக்கு நல்லா காட்டி, ஏன்னா இப்போ நான் சீன் போடுறேன்னு தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க உடனே அந்த பிஸ்னஸ் மேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எப்படி இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும், இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரே அசிங்கத்தில் புலம்பிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி டாலர் டாலர் ஷைனி டாலர்னு பாட்டு பாடிக்கிட்டு அந்த டாலர் காயினை தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி அவனோட கையிலேருந்து அந்த டாலர் காயினை ஃப்ளிப் பண்ணி அவன் மேலே போடும்போது எல்லாருமே அந்த டாலர் காயின் கீழே விடாதா, அதை நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை கரெக்டாக அவனோட கையில் கேட்ச் பிடிச்சிடுறான். இப்போ திரும்பவுமே அந்த டாலர் காயின்ஸை நம்ம ஹீரோனோட பேக்கெட்டில் வச்சிடறான். இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே தேம்பி அழுறாங்க, எங்களோட கனவான டாலர் காயினை நாங்கள் ஒரு வழியாக பார்த்துட்டோம், ஆனால் இப்போ அது எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ உடனே அந்த வயசானவரும், பார்த்தீங்களா அவனோட பணக்கார திம்பரை நம்மகிட்ட எப்படி காட்டுறான்ட்டு, வேணும்னே நம்ம கனவுடைய அந்த காயினெல்லாம் ஃபிளிப் பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆன்ட்டியும் ஆமான்றாங்க. அந்த இடத்துல இருக்க இன்னொருத்தரும் நம்ம ஹீரோ பார்த்து, கொஞ்சம் கூட பணம் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கான், அந்த காயின்லாம் தெரியாமல் கீழே விழுந்திருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்க. இப்படி எல்லாருமே நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்க உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு, என் காலேஜ்லேயே நான் தான் ரொம்பவுமே ஒரு அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரையும் நான் சிங்கிளாக தான் இருக்கேன், வேணா நம்ம 2 பேரும் இப்போ மிங்கிள் ஆகலாமா அப்படின்னு சொல்லி வலிஞ்சிட்டு இருக்கேன். இதை பார்க்குற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வயசான லேடியுமே இந்த பொண்ணை பார்த்து, உன்னை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது ஏற்கனவே உனக்கு ஆள் இருக்குன்ட்டு, எதுக்கு இப்படி அந்த பையன்கிட்ட போய் சீன் போட்டுருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இவளுமே, எதுக்கிடி இப்படி தேவலாமல் வந்து குறுக்க பேசுகிறேன், அமைதியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக அவளை திட்டுறா. இப்படி இங்கே நடக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பான ஒரு பிஸ்னஸ் மேனு அவன் ஹீரோவோட டாலர் காயினை பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவுமே தலை குனிஞ்சு போய் ஒரு மாதிரி அசிங்கமாக எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் என்னதான் இவ்வளோ அசிங்கம் வந்துருந்தாலும் இப்போ அவன் மனசுக்குள்ளே, இந்த அசிங்கம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய $4 தான் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம், பணமா இல்லை மானமானு கேட்கும் போது நான் பணத்தை தான் சூஸ் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ போய் அவனையும் என்னோட எஜமானு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது வாங்கணும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இதை பாருங்க என்னோட பேரு குவி, இன்னிலிருந்து நான் உங்களோட அடிமை, நீங்கள் தான் என்னோட எஜமா, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த $4 கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் இவங்களை பார்த்துட்டு, எதுக்கு நான்
காட்டின $4 இவங்க எல்லாரும் இவ்வளோ மோசமாக என்கிட்ட வலிகிறாங்க. அப்போனா உண்மையிலேயே அந்த குளோபல் ப்ரைஸ் சிஸ்டம் 100% குறைஞ்சிருச்சா? அப்போனா என்கிட்ட இப்போ இருக்க காசுக்கு நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் போலியே. இது மட்டும் என்னோட செல்லம் ஜூலிக்கு தெரிஞ்சுன்னா அவள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டா. இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட அந்த ஸ்ட்ரீமிங் சம்பளம் இன்னுமே டாலரில் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. இது எனக்கு நிஜமாலே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான். கரெக்டாக அவனோட ஏர்போர்ட் ஸ்டாப்பிங்குமே வருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுமே பஸ்லேருந்து கீழே இறங்குறான். சரி, இப்போ அந்த ஜூலி யாருன்றதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். நம்ம ஹீரோக்கு ஜூலி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனோட தம்பி கரெக்ட் பண்ணி அவனுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவன் மூலியமாக ஜூலியும் இவனும் சேரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஏர்போர்ட்டில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அவன் போகும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஜூலியனை விட்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஜூலி ஃபோன் பண்ணுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பாடுறான்னு நினச்ச உடனே என்னோட ஜூலி எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமாக அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஹலோ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜூலி அவன்கிட்ட இதை பாருலி, இன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால் எங்கே இருக்கேன்னு சொல்லுன்னு கேட்குறா. நான் ஒரு சின்ன வேலையாக இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறான். உடனே அதை கேட்ட ஜூலியும் சரி ரொம்ப நல்லதாக போச்சு, அங்கே இருக்க ஒரு அட்டண்டன்ட் கிட்ட போயிட்டு நான் கூப்பிட்டுன்னு சொல்லி ஹெலிகாப்டர் போர்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்றா. இப்போ ஃபோன் வச்சதுமே நம்ம ஹீரோவும் எதுவுமே புரியாமல் அங்கே இருக்க ஒரு அட்டண்டன்ட் கிட்ட போயிட்டு இங்கேருந்து ஹெலிகாப்டர் போர்டுக்கு எப்படி போகணுன்னு கேட்குறான். அவங்களுமே அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஜூலியும் அப்புறமா அவளோட தம்பி கென்னியும் பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை கூட கண்டுக்காம அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் பார்த்துட்டு பா இந்த ஹெலிகாப்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கென் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே போய் ஜூலியோட கையை பிடிச்சிட்டு என்ன விஷயம் ஜூலி, எதுக்காக வர சொன்னு கேட்க உடனே ஜூலி அவனோட கையை தட்டி விட்டுறா. இதை பார்த்தது நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாது. ஜூலியுமே அவனே முறைச்சு பார்த்துட்டு இருக்க என்ன பேபி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட நம்ம ஜூலியுமே இதை பாரு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் பேபின்னு சொல்லிட்டுலாம் முன்னாடி சுற்றிட்டு இருக்காதான்னு சொல்ல சரி இப்போ நீ கோபமாக இருக்க உன்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கில் இருந்து $4 காயினை காட்டலான்னு எடுக்கிறான். இதை பார்த்தா நமக்கு என்னமே அங்கேருந்து தள்ளி நில்றான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்ட்டு என்னாச்சு எதனால இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த இடத்துக்கு கென் ஓடி வந்து இதை பாரு எங்கள் அக்காவும் நீயும் லவ் பண்ணும்போது அவள் கேட்ட ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி தரத்து கூட நீ யோசிச்சுக்கிட்டு ரொம்பவுமே ஒரு கஞ்ச பிஸ்னாரியா இருப்ப, இதுக்கப்புறமா அவன் கூட எப்படி இருப்பான்னு நினச்ச அப்படின்னு கேட்குறான். கென் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறது அவனால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இத்தனை நாளாக கென் அவனோட ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் கென் இப்படி பேசினதுமே நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போய் அதே இடத்துல ரொம்பவுமே அமைதியாக நின்றுட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக சோகமாகவே நின்றுட்டு இருக்க அந்த ஹெலிகாப்டரோட கதவை திறக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவான். பார்த்தா அந்த கதைக்குள்ள வந்து டக்குன்னு ஒருத்தன் வெளியே குதிப்பான். வெளியே வந்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம டேரக்டா நம்மளோட ஜூலியை போய் அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம கென் ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு பார்த்துக்கோடாலி இவதான் என்னோட புது மாமா, இவர் முடனி எல்லாம் ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்ல உடனே அவனோட பேரு சூஹியோ, நான் இந்த இடத்துல ஒரு ஜென்ரல் மேனேஜர் வேலை செய்கிறேன், என்னோட வருஷ சம்பளமுமே கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட் இருக்கும். அப்புறம் மச்சான் இந்த 2 சென்ட் வச்சுட்டு இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா இரு, சேர்த்து வைக்கிறேன்னு எதுவும் பண்ணாத, நான் உனக்கு அப்புறம் காசு தரேன்னு சொல்லிட்டு கென் கிட்ட 2 சென்ட் தரான். இப்போ அந்த 2 சென்ட்டை பார்த்தா நம்மளோட கென்னுக்கு சந்தோஷம் தாங்காது. அப்படி சந்தோஷத்துல எங்க மாமா தான் பெஸ்ட், இவர் அடிச்சுக்க ஆளையில அப்படி இப்படின்னு போந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2 சென்ட் காயினை காட்டி இதை பாரு அலி, இந்த 2 சென்ட்டை எனக்கு ஒரு நாள் செலவுக்கு எங்க மாமா கொடுத்துருக்காரு, நீ வாழ்க்கை முழுக்க உழைச்சா கூட உன்னால இந்த காசெல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இந்த பக்கம் மனசுக்குள்ளேயே இந்த 2 சென்ட்டுக்கு இப்படி ஆடுறானா, என் பேக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த $4 பார்த்தானா அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு நக்கலா சிரிச்சுப்பான். அப்படியே மனசுக்குள்ள என் பேக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த $4 வச்சு இந்த மொட்டை ஏர்போர்ட்டுமே நான் நினைச்சா வாங்கிட முடியும், ஆனா இது எதுவுமே தெரியாம இவங்க என்கிட்ட இப்படி சீன் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்க உடனே அந்த சூயோ உன்ன மாதிரி குப்பைங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதனால ஒழுங்கு மாதிரி வெளில போன்னு சொல்ல உடனே அவனுமே ஆமா மாமா நீங்க ரொம்பவுமே சீரியஸ் சொன்னீங்க, இவன்லாம் ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாரும் மாறி மாறி நம்ம ஹீரோவையே டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ இது எதையுமே கண்டுக்காம அந்த இடத்துல ரொம்பவுமே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரையுமே பார்த்து இதை பாரு ஜூலி அப்புறம் கேன், கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்க, திரும்ப வந்து என் கூட நீங்கள் சேரலாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் என் கூட நான் சேர்த்திக்க மாட்டேன், அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் அளவாக பண்ணுங்கன்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு சூயோ வந்துட்டு
என்னடா பிச்சைக்கார பாயில கொஞ்சம் பேசலான்னு விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் நீ என்னோட டார்லிங் ஜூலி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத பாட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட கதையை மொத்தமாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூலியோட கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு என் தங்கம் வயிறம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே அவளை கொஞ்சிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி சத்தமாக சிரிப்பான். இதை பார்த்து ஜூலி ஹீரோ கிட்ட என்னடா லீ கடைசியில் இப்போ உனக்கு மூளையுமே குழம்பி போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோவும் எனக்கெல்லாம் ஒன்று மூளை குழம்பி போகல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறத பார்த்ததும் உங்கள் எல்லாருக்கும் தான் மூளை குழம்பி போக போகுது அப்படின்னு சொல்லுவான். இப்போது அந்த இடத்துக்கு இவங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு ஒருத்தன் வருவான். வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு கத்த எல்லாருமே ஒரு செகண்ட் அமைதியாகிடுவாங்க. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அங்கேருந்து அவங்க கிட்ட வந்துட்டு சுற்றி முற்றி பார்ப்பான். அப்படியே அவங்க கிட்ட பொறுமையா என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு கேட்க இவனை பார்த்ததுமே நம்ம டக்குன்ட்டு கோமா யார நீ சாலா கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா சீன் போடுற அப்படின்னு கத்த உடனே நம்மளோட ஜூயோ வந்து அவன் வாயை அடைச்சி வச்சுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், இவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம ஓவரா வாய் விட்டுட்டான், இவங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், கோவப்பட்டு என்ன எந்த தண்டனையை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஜூலிக்கு யார அந்த சூஹோ இவ்வளோ நேரம் இங்க தெனவாட்ட பேசிட்டு அவனை பார்த்ததுமே அந்த இடத்துல போய் அப்படி பம்புறான். நிஜமான இவன் தான் இந்த இடத்துக்கு மேனேஜரா அப்படின்னு யோசிச்சுப்பா. இப்போ நம்ம ஜூலியுமே அந்த புதுசாக வந்தவன் கிட்ட என்னோட பேரு ஜூலி, இதோ இந்த இடத்துல வெள்ளை சட்டை போட்டு இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கான்ல அவன் தான் எங்ககிட்ட தேவனம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருக்க நம்மளோட சூஹோக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அவன் ஏதாவது உளறி வச்சுட்டானா அதுக்கப்புறம் இவனோட வேலையே போயிடும். இப்போ சூஹோ நினச்ச மாதிரி நம்ம ஜூலியுமே நான் தான் இந்த இடத்தோட ஜென்ரல் மேனேஜரோட வருங்கால வைஃப், அதனால ஏன்ட்ட கொஞ்சம் நீங்கள் மரியாதையாகவே நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே உளர வர டக்குன்ட்டு சூஹோ ஜூலியும் அவளோட தம்பி கென்னியுமே கூட்டின்னு போயிட்டு இதை பாருங்க நான் சொல்கிற வரையும் நீங்கள் இங்கே வேறு எதுவுமே பேசக்கூடாது, அதனால் அமைதியாக நின்றுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னோட பேர் லீ, உங்களோட பேர் என்னன்னு கேட்க அந்த இடத்துக்கு வந்தவனோ என்னோட பேர் சோஹோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ சூஹோ இவங்களை எப்படி அடக்கிட்டோம், நம்ம ஹீரோ ஏதாவது உளறிச்சிட்டானா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டே எதுவுமே பேசக்கூடாது அமைதியாருன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோட வயசு ஏற்கனவே இங்கே கேட்ட மாதிரி சோஹோக்கு இருக்கும், ஆனால் நம்ம சூஹோ டக்குன்னு நிறுத்திட்டு இதை பாரு நீ எதுவுமே இங்கேருந்து பேசக்கூடாது, அமைதியாக இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் தானவாட்டா நீ சொன்னால் நான் வெளில போயிடணுமா, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல உடனே இந்த சூஹோ அவனை பார்த்துட்டு சரி இதை பார் நீ இங்கேருந்து வெளில போனீங்கன்னா நான் உனக்கு காசு தரேன், அதனால அமைதியாக இங்கேருந்து இப்போ வெளில போயிடுறாக்கானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்கிறதுக்காகலாம் எனக்கு போக முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குன்றதுக்காக தான் நான் வந்தேன், அதனால் அமைதியாக இங்கேருந்து போயிடுன்னு சொல்ல இந்த சூஹோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. சரின்ட்டு அவனோட பேக்கெட்லேருந்து 10 சென்ட்டை எடுத்து இதை பார் இந்த 10 சென்ட் நோட்டு உனக்கு தரேன், அதனால ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து வெளில போயிடுன்னு சொல்கிறான். இப்போதான் நம்ம சோஹோக்கும் ஞாபகம் வரும். காலையில் அவன் போயிங் ஏர்கிராஃப்ட் பற்றி ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பான். அந்த வயசு நம்ம லீயோட வயசு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம லீயாக தான் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்மளோட சூஹோவை பார்த்துக்கிட்டே சூஹோ ஒழுங்கு மரியாதையாக நம்ம லீ மேலே இருந்து கையேடு அப்படின்னு சொல்ல நம்ம சோஹோக்கு ஒன்றுமே புரியாது, இதுக்காக இவர் இந்த லீக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. இப்போ சோஹோ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓடி போய் நம்ம ஹீரோட நின்று குட் மார்னிங் மிஸ்டர் லீ, எங்களோட ஸ்டாஃப் தெரியாமல் உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்றான். இதை பார்த்துட்டு இருக்க சூஹோ ஜூலி அப்புறமா கென்னுக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். என்னடா இவன் இவ்வளோ அசால்ட்டாக போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறான், நம்ம ஹீரோயின் அவ்வளோ பெரிய ஆளான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் தான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டே வார்னிங் கொடுத்தேன்ல, நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன வந்து கெஞ்சினாலும் கண்டிப்பாக நான் உங்களை ஏற்றுக்க போகிறது இல்லைன்னு அப்படின்னு சொல்ல டக்குன்னு இதை கேட்ட சூஹோவும் உன்கிட்ட யாரா கெஞ்ச போகிறா, தேவையில்லாமல் இந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத பிச்சைக்கார பையல அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டது நம்ம ஹீரோவும் சமக்காண்டா விட்டு யாரை பார்த்து பிச்சைக்கார பையன்ற, பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல இதை கேட்ட ஜூலியுமே பிச்சைக்கார பையனை பார்த்து பிச்சைக்காரன் தானடா சொல்ல முடியும், உனக்கு என்னடா இவ்வளோ திமிரு, ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து வெளில போயிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல உடனே அதை பார்த்த கென்னுமே ஆமாடா தேவலாமல் இங்கேருந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்கிறான். இப்போ சோஹோ கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, தேவலாமல் இங்கே யாரும் பேசிட்டு இருக்காதீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய போயிங் ஏர்கிராஃப்ட் 3 வாங்கினது நம்மளோட லீ தான் அப்படின்னு சொல்லி அந்த பிளேனை காட்டுறான். இதை கேட்டது நம்மளோட ஜூலியும் கென்னு அப்படியே திரும்பி அந்த ஃப்ளைட்டை பார்ப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். இதை பார்த்ததுமே அவங்களால நிஜமா நம்ப முடியாது, நிஜமாலே நம்ம ஹீரோ தான் இதை வாங்கினானா அப்படின்னு அவங்க ரொம்பவுமே ஆச்சரியத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த சூஹோக்கு தான் அள்ளு விட்டுரும். இவ்வளோ பெரிய பிளேனுக்கு முன்னாடி அவனோட அந்த ஹெலிகாப்டர்லாம் ஒன்றுமே இல்லை, எது இவ்வளோ பெரிய பிளேன்
இவனுதான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் அதே இடத்துல அவன் முட்டி போட்டு உட்காடுறான். இதை பார்த்ததுமே ஜூலி ரொம்பவுமே தெனாவட்டா ஜோஹோ கிட்ட, நீங்கள் இப்போது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த லீயாலலாம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேனை அவள் கனவுல கூட வாங்க முடியாது. இந்த தண்ட சோறா இதை வாங்கியிருக்கான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஆமாங்க நான் ஆர்டர் போட்டது ஒரு பொம்மை பிளேன் தான், நீங்கள் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜோஹோவும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நீங்கள் ஆர்டர் போட்டது ஒரு பொம்மை பிளேனா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும், ஆமாங்க நான் ஆர்டர் போட்டது ஒரு பொம்மை பிளேன் தான், இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னதுமே ஜூலி, நான் தான் சொன்னேன்ல இந்த தண்ட சோறுனால இந்த மாதிரி பிளேனெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே ஒரு மாதிரி அந்த இடத்துல அமைதியாகவே அவனோட தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஜோஹோவும், எங்கள் சைட்லேருந்து மிஸ்டேக் நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, மேபி நீங்கள் உங்களோட ஆர்டர் டீட்டெயிலை எங்களுக்கு காட்டுறீங்களான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ அதை காட்டுறான். அதை பார்த்த உடனே சந்தேகமே இல்லை, இவ்வளோ பெரிய பிளேனை ஆர்டர் போடுறது நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா உங்கள் ஆர்டர் டீட்டெயிலில் நல்லா தெளிவாகவே போட்டிருக்கு, $3000 கொடுத்து இது வாங்கியிருக்கிறது நீங்கள் தான், அதில் சந்தேகமே இல்லைன்னு சொன்ன அடுத்த செகண்டு, ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரங்களோட சொத்து மதிப்பே வெறும் $50,000 தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ $3000 ரொம்பவுமே சாதாரணமாக ஒரு பிளேனுக்காக பயன்படுத்தி இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுஹு, நிஜமாலே நம்ம தப்பான ஆள்கிட்ட தான் மோதிட்டோமா, இந்த லீ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த பக்கம் நான் பார்க்கும்போது $3125 போட்டிருந்ததுமே அது ஏதோ ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மாடல் பிளேன் தான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டு ஷோகேஸில் இந்த மாதிரி மாடல் பிளேன்லாம் அடுக்கி வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் இவங்க என்ன எனக்கு ஒரு உண்மையான ஏர்கிராஃப்டே அமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிளேனை நிறுத்ததுக்கு என்னோட வீட்டில் சுத்தமாக இடமே இல்லை, இந்த பிளேனை எங்கே தான் நிறுத்த போகிறோன்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்மளோட சுஹோ ஜூலி கெண்ணுக்குன்னா செம காண்டாயிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரோப்ளைனை ஒருத்த வாங்கிட்டு அதை இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல யாரும் இல்லைனா கண்டிப்பாக நானே இவனை கழுத்து நினச்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சுஹோ நினச்சிட்டு இருக்கான். ஜூலியும், யாரா அவன், இவன் உண்மையிலே இந்த ஃப்ளைட்டை வாங்கியிருக்கானா, இதெல்லாம் என்ன நம்பவே முடியல, இதெல்லாம் போய் தானே ப்ராங்க் தானே அப்படின்னு சொல்லி அழுந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்மளோட சோஹோவும், நீங்கள் நிஜமாலே ரொம்பவுமே ஃபனியான ஆள் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சொல்லுப்பா, தெரியாமல் $3000 கொடுத்து இந்த பொம்மை பிளேனை வேற வாங்கிட்டேன், இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல, இதை கேட்ட சோஹோவும், எத்தனையோ பணக்காரங்களை பார்த்துருக்கேன், ஆனால் பணத்தை ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை மாதிரி பார்க்குற ஒருத்தனை இப்போ என் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நிஜமாலே இவன் மனுஷதானா அப்படின்னு நினச்சிட்டு, சார் உங்களுக்கான பேப்பர் டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ரொம்பவுமே வேகமாக ஒரு ஃபைலை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த பொண்ணுமே ஃபைலை நம்மளோட சோஹோ கிட்ட கொடுக்குறா. நம்ம சோஹோ அந்த ஃபைலை வாங்கிட்டு, இந்தாங்க லிஸ்டர்லி, நீங்கள் இதில் ஒரு சைனை மட்டும் போட்டிங்கன்னா ஃபார்மாலிட்டிஸில் மொத்தமாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த பிளேனை நீங்களே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பேனை எடுத்து அந்த இடத்துல ஒரு சைனை போட்டு விடுறான். இப்போ சைன் போட்டு முடிச்சதும் நம்மளோட சோஹோ ஹீரோ கிட்ட, சரி மிஸ்டர் லீ நீங்கள் இந்த ஃப்ளைட்டை வச்சு என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ, எனக்கு ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட்டை ஓட்டினதும் இல்லை, அதனால் இதே இடத்துல ஒரு ஓரமாக நிறுத்திலான் இருக்கேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜூலியால் இது எதையுமே நம்ப முடியல. அவள் அப்படியே அழுந்துக்கிட்டே கண்ணீரோட நம்மளோட சுஹோ கிட்ட போயிட்டு, என்னடா சொல்லி என்னை ஏமாத்துன, நீ இந்த இடத்துக்கு ஜென்ரல் மேனேஜர் இல்லையா, வெறும் ஸ்டாஃப் தானா, அந்த சோஹோ என்னென்னமோ சொல்கிறா, இதெல்லாம் உண்மையா, நீ நிஜமாலே இந்த இடத்துல ஒரு ஜென்ரல் மேனேஜர்ன்றதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லி நம்மளோட சுஹோ கழுத்தை பிடிச்சி அவனை கேள்வி கேட்டுக்கிட்டே அழுந்துட்டு இருக்கா. அதே நேரத்தில் மனசுக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டு இருக்கணும், லீ கூடயே இருந்திருக்கணும், தேவையில்லாமல் இவன் கூட வந்து இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், லீ கூடயே இருந்திருந்தா அவன் கூட அந்த ஃப்ளைட்டில் நான் ஜாலியாக போயிருக்கலாம், அதே நேரத்தில் நான் இந்த இடத்துக்கு ரொம்பவுமே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளோட சுஹோ எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு ஜூலியுமே, ஏதாவது பேசுகிறா, எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு பொய்யை சொன்னேன், நீ ஜென்ரல் மேனேஜர் இல்லைன்றத ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம்ல, எதுக்காக போய் சொல்லி என்னை ஏமாத்தினேன், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு சுஹோவும் ஜூலி கொஞ்சம் அமைதியாரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜூலி அதை எதையுமே கேட்காம, நீ என்னை பொய் சொல்லி ஏமாத்திருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணன்றதை சொல்லு, அப்போ தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், இல்லைனா தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துல இருக்க எல்லாருமே இவனை பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கண்டிப்பாக அடுத்து இவங்கிட்ட தான் வருவாங்கன்றது தெரிஞ்சதுனால அங்கேருந்து நைஸாக தப்பிச்சிடலாம் தான் இவன் பிளான் போட்டிருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஜூலி இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சதுனால இப்போ எல்லாருமே இவனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் காண்டான இவனுமே, ஆமாடி கொஞ்சம் ஏமாத்துனா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சம காண்டா நம்ம ஜூலியை கன்னத்துலேயே அரைஞ்சிருவான். அரைஞ்ச அறையில் நம்ம ஜூலியோட கன்னத்தில் அவன் 5 விரலுமே அப்படியே பதிஞ்சிருக்கும். அடி வாங்கின ஜூலியுமே இப்போதான் அவள் பண்ண
தப்பை உணர்றா. தேவையில்லாமல் இவங்கிட்ட வந்து நம்மளே நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோம், நம்ம பண்ண பெரிய தப்பு இதுவாக தான் இருக்கும்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த இடத்துல இவளையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜூலியை பார்த்து திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாளாக இருக்கும்னு அவளை பார்த்து கத்திட்டு அப்படியே திரும்பி எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நைஸாக, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இவ்வளோ லைட்டாக மண்டையில் கோளாறு இருக்குது, அதனால தான் திடீர்னு இப்படி பண்ணிட்டா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுவும் இதை கண்டுக்காதீங்க, நான் இப்போ செக்யூரிட்டியை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டின்னு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம கெண்ணை காட்டுறாங்க. அவன் அப்படியே அழுதுகிட்டே நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு எடுத்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு அரசைக்கோ கிட்ட போய் அவளை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. நம்ம மட்டும் இப்போ போய் லீ கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம அக்காவிலையும் சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறமும் நம்ம இன்னும் அந்த பணக்கார லைஃப்பை வாழலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்காவை சந்தோஷமா இருப்பா, இதுதான் நமக்கு இருக்க ஒரே வழின்னு சொல்லி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரொம்பவுமே சந்தோஷமா இப்போ அங்கேருந்து நம்ம லீயை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பான். இப்போ ஓடி வந்த இவனுமே நம்ம லீயோட கையை பிடிச்சிக்கிட்டு, லீ மாமா நீங்கள் தான் இப்போ என்னோட அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும், உங்களை விட்ட எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, இது எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்கள் அக்காவை நீங்கள் தான் இப்போ காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயோட கையை பிடிச்சி உழுக்க நம்ம லீ அவன் பேக்கெட்டுக்குள்ளே அந்த $4 வச்சுட்டு இருப்பான்ல, இவன் உழுக்குனதுமே அந்த $4 காயினுமே வெளியே விழுந்துடும். இப்போ கீழே விழுந்த அந்த $4 காயினை பார்க்குற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு, நம்ம ஹீரோவை தவிர. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி சாதாரணமாக பேக்கெட் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பேங்க் லாக்கர்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சோஹோ இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவ்வளோ சிம்பிளாக வச்சுட்டு சுற்றுறானா, கண்டிப்பாக இவன்ட்ட இதை விட நிறைய அமௌண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்த பொண்ணுக்கோ இப்போ தான் தெரியும் இந்த ஃப்ளைட்டை நம்ம ஹீரோ தான் வாங்கியிருக்கான்ட்டு. இதை பார்க்குற நம்மளோட சோஹோக்கெல்லாம் செம ஷாக்கு, யாராம நிஜமாலே பணக்காரனாக தான் இருப்பான் போலியே அப்படின்ட்டு. இதை பார்க்குற நம்மளோட கெண்ணுங்க மட்டும் மனசுக்குள்ள செம்ம சந்தோஷம். அவன் கண்ணில் அந்த $4 காயினை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்போ நம்மளோட லீயை கட் பண்ணிட்டா இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம லீயோட காலை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, இதை பாருங்க லீ மாமா, நான் தப்பாக பேசிட்டு என்னை மன்னிச்சு விட்ருங்க, ஆனால் எங்கள் அக்காவுக்கு இப்போது உங்களை விட்ட வேறு யாருமே இல்லை, எனக்கு உங்களை விட்ட வேறு யாரையுமே தெரியாது, என்னோட அக்காவை திரும்ப நான் உங்களுக்கே தந்துடுறேன், தயவு செஞ்சு திரும்ப எங்களோட சேர்ந்துக்கோங்க லீ மாமா, உங்களை விட்ட எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு விட்டு போட்டுட்ருக்கேன். நம்ம ஹீரோக்கு காசை பார்த்ததும் இவன் எப்படிலாம் ஆடுறான் பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பான். இப்போ கென்னவே அப்படியே காலை விட்டுட்டு எந்திரிச்சு நின்று அவன் கையெல்லாம் தட்டி விட்டு, சரி மாமா ஏன்னா உங்களுக்கு இப்போ சம்மந்தம் தானே, என்னோட அக்கா வேணா உங்களுக்கே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஜூலியுமே என் கூட சேர்ந்து நம்மளதான் ஒரு 4-5 பிட்டை போட்டால் தான் அந்த லீ நமக்கு ஏமாறுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடி வந்து நம்ம லீயை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு லீ பேபி அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அமைதியாகவே இருக்க. இதை பார்த்த ஜூலி டக்குன்ட்டு, லீ பேபி என்னை மன்னிச்சிரு, நான் அதை கோவத்தில் முன்ன தப்பு பண்ணிட்டேன், நான் பேசுனதுலாம் மனசில் வச்சுக்காத, உன்னை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ ஜூலி பேசுறதை பார்த்து நம்ம கெண்ணுமே, ஆமாம் அவள் சொல்கிறது உண்மைதான், எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் திரும்பவுமே ஒன்று சேர்ந்துருங்க, அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி திரும்பவுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்குன்னா சரியான சிரிப்பு. இவங்க 2 பேரும் இப்படி மாறி கெஞ்சறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். இப்போ அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ரொம்பவுமே ஏளனமாக சிரிச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இன்னும் அந்த பாவமான மூஞ்சி வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, உங்கள் 2 பேரோட உண்மையான முகம் என்னன்றதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இன்னுமே இந்த மாதிரி கேவலமாக பணத்துக்காக நடிச்சிட்டு இருக்காதீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், திரும்ப நீங்கள் வந்து என்கிட்ட இதே மாதிரி கெஞ்சுவீங்க, அப்போ நான் உங்களை கண்டுக்க கூட மாட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிடும், நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்த சூஹோக்கு மனசுக்குள்ளே செம்ம சந்தோஷம். சரி இப்போ எல்லாரும் போயிட்டு அந்த லீயை பிடிச்சி இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்ல அவங்க எல்லாருமே சூஹோவை பார்த்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா சூஹோ எதுவுமே பேசலை. இப்போ நம்மளோட சூஹோ சமகானாயிட்டு, சரி அந்த லீயெல்லாம் நீங்கள் பிடிக்க தேவையில்ல, அதான் அந்த மஞ்சள் கலர் முடி வச்சுட்டு இருக்காங்களா அவனையும் அந்த பொண்ணையும் மட்டும் இங்கேருந்து பிடிச்சி வெளில கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி செம கோவமாக கத்த. இதை கேட்ட போலீஸ் காட்ஸ் அங்கேருந்து அவங்கள நோக்கி போகிறாங்க. இப்போது இந்த போலீஸ் காட்ஸ் இவன் நோக்கி வரதை பார்த்த உடனே நம்மளோட கெண்ணு அழுந்துக்கிட்டு, அட என்னை விட்டுருங்கப்பா, நான் இன்னும் ஒரு அடி கூட ஹெலிகாப்டரில் போகல, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேன் கூட நான் சுற்றி பார்க்கல, இங்கே வந்ததே அதுக்காக தானே, நான் அதை மட்டும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஹெலிகாப்டரை நோக்கி இவன் ஓடி போகிறான். என்னதான் இவன் ஓடினாலும் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்தவங்க, அதனால் அவங்க சம வேகமாக ஓடி அவன் மேலே தாவி அவனை பிடிச்சிடுறாங்க.
இப்போ அந்த 2 செக்யூரிட்டி கார்ட்ஸுமே நம்மளோட கென்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்மளோட சூஹோக்குன்னா செம்ம சந்தோஷம். அவன் டையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கென்னை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, இதை பாடுறா இந்த மாதிரி குப்பைங்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கும், இனிமேல் இந்த இடத்துக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ல டக்குன்னு நம்ம சூஹோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை நிறுத்தி, இந்த இடத்துல இன்னொரு குப்பையாக இருக்கு பாருங்க, அதையும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூஹோவை கை கட்டுறான். இதை கேட்ட உடனே நம்ம சூஹோக்குன்னா தூக்கி வாரி போட்டுருவோம். இப்போ அவன், ஐயா என்னையா சொன்னீங்க, நான் என்னையா பண்ணேன், நான் இங்கே எதுவுமே பண்ணலையே, நான் எந்த தப்பு பண்ணல, என்ன எதுக்கு வெளில போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம சூஹோவும், தேவையில்லாமல் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறான். என்ன தைரியத்தில் நீ இந்த இடத்துக்கு வந்தவங்ககிட்ட நீ தான் இந்த இடத்தோட ஜென்ரல் மேனேஜர்னு சொல்லியிருப்பேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்கனவே கல்யாணமாக இருக்குது, இருந்தாலும் நீ இப்போ இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிற, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூஹோ, ஐயா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு அழுதுங்கன்னே சொல்ல, நம்ம சூஹோ அது எதையுமே கண்டுக்காமல், நான் முடிவு எடுத்துட்டு அவ்வளோதான், ஹினியோட உனக்கு இங்கேருந்து வேலை போச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட சூஹோனா வேலை போயிடக்கூடாதுன்ற பயத்தில் அங்கே இருக்க நம்மளோட லீயோட காலில் போய் விழுறான். அப்படியே சூஹோவோட காலில் போய் விழுறான். எல்லார் காலுமே விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தான் ஜெனரல் மேனேஜர்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, அப்படி சொல்லலைன்னா எனக்கு இது ஒத்து வந்திருக்காது, என்னை மன்னிச்சு விட்டுருங்க, ஏதோ ஒரு பேர சைடில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் காலிலே விழுந்து, இது பாருப்பா, ஆரம்பத்தில் ஏதோ தெரியாமல் ஒரு வீட்டில் உங்ககிட்ட அப்படி தப்பாக பேசிட்டேன், என்னை பேசினதுக்கெல்லாம் மன்னிச்சு விட்டுரு, எனக்கு உன்னோட அப்பா வயசு தானப்பா ஆகுது, என்னை எப்படியாவது மன்னிச்சு விட்டுரு, இல்லைனா என் வேலையே போயிடும், அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்போ சூஹோவும் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை கூப்பிட்டு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. போகும்போதுமே இவன் அங்கேருந்து கதறிக்கிட்டே போகிறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏப்பா ஒரு தொல்லை முடிஞ்சு அப்படின்றான். சரின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ கீழே இருக்க அந்த $4 காயினுமே எடுத்து தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி திரும்ப அவனோட பேக்கெட்லேயே அந்த காயினை போட்டுக்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு, சரி மிஸ்டர் லீ, நீங்கள் இப்போ இந்த போயின் ஏர்க்ராஃப்ட் 3 வச்சு என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோவுமே, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எனக்கு ஏரோப்ளேன்லாம் ஓட தெரியாது, அதனால இதை அமைதியாக எங்கேயோ ஒரு ஓரமாக நிறுத்திடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்பவுமே கேஷுவலாக சொல்கிறத பார்த்துட்டு இருக்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்குமே ரொம்பவுமே ஒரு மாதிரி வெக்கமாயிடும். ஏன்னாடா இவன் இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கான், அது கூடவே சேர்த்து இவன்ட்டு நிறைய பணமும் இருக்குது, ஆனால் அது எதையுமே பெருசாகவே எடுத்துக்காமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனே பார்த்துட்டு இருப்பா. உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மேலே இவளுக்கு ஒரு சின்ன க்ரஷே வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம ஹீரோவையும் அமைதியாக பார்த்துட்டு இருக்க. இப்போ நம்ம சோஹோவும் இந்த இடத்துல அமைதியாகவே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காமல் அந்த இடமே அமைதியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சோஹோ இப்படியே இருந்தால் எதுவும் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அவன் மனசோட தைரியத்தை வர வச்சுட்டு, மிஸ்டர் லீ, நீங்கள் அப்போனா உங்களோட இந்த போயிங் ஏர்க்ராஃப்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் சும்மா இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எத்தனை வாட்டி நம்மளோட சூஹோ அப்புறம் மற்றவங்க எல்லாருமே சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் பொண்ணால் நம்ம ஹீரோ தான் இந்த பிளேனை வாங்கினான்றதை சுத்தமாக நம்பவே முடியல. ஆனால் அவளுக்கு அவன் மேலே இருந்தாலும் ஒரு சின்ன க்ரஷ் இருக்கிறதுனால அமைதியாக எதுவுமே பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம சோஹோ கிட்ட, பாரு நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு இந்த ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட தெரியாது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டை நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, ஏன்னா எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற ஆசையும் இல்லை, அதனால் நான் இதை இங்கேயே தான் நிறுத்தி வச்சுருக்க போகிறேன், நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே தான் சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன், ஸோ அதை சொல்லணுன்னா என்கிட்ட நீ இப்போவே சொல்லிவிடு, அதுக்கப்புறம் திரும்ப சொல்லியேன்னு ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. உண்மையாக சொல்லணுன்னா நம்ம சோஹோவும் ஏதோ பேசணுன்னு ஆரம்பத்துலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பான், ஆனால் அவன் அதை ஒழுங்காக சொல்லியிருக்கவே மாட்டான். நம்ம ஹீரோ இப்போ வெளிப்படையாக வந்து என்ன விஷயம்னு கேட்டதுக்கப்புறமா அவன் சொல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது, அதனால் அவ்வளோ வெளிப்படையாக தெரியுதுன்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாடுறான். சரி அப்போனா நம்ம மேபி ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே அந்த விஷயத்தை பற்றி பேசலாமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் சரின்றான். இப்போது காஃபி ஷாப்பில் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், சரி சட்டை போட்டுன்ட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சூஹோவும், பெருசாக எதுவும் இல்லை, உங்களோட ஃப்ளைட்டை நீங்கள் சும்மா தான் வச்சுருக்க போகிறீங்க, அது எங்களுக்கு லென் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும், ஏர்போர்ட் தானே வச்சுருக்கீங்க, என்கிட்ட வந்து ஃப்ளைட் லென் பண்ண சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதும் சோஹோவும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் 10-20 ஃப்ளைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்லாம் நடத்தலைங்க, நாங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளைட் வச்சுட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ளைட் எங்களுக்கு லென் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதிகபட்சம் ஒரு ஃப்ளைட்டோட விலை 6000 சென்ட் இருக்குன்னே நீ வச்சுக்கோங்க,
அப்படி பார்த்தாலும் 20 ஃப்ளைட் வாங்கிறதுக்கு கணக்கு போடும்போது எப்படியுமே உனக்கு 1,20,000 போதுமேயா, நீ ஏன் இன்னும் வாங்காமல் இருக்குன்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே நம்ம சூஹோக்கு நான் தூக்கி வாரி போட்டுருவோம். என்னங்க 1,20,000 நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோவும், நீங்கள் என்ன ஏர்போர்ட் கம்பெனி தானே வச்சுட்டு இருக்கீங்க, இடமும் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இவ்வளோ கஷ்டன்ற மாதிரி பேசுகிறீங்க, இது கூட உங்களால் சம்பாதிக்க முடியாதான்னு கேட்டதும் நம்மளோட சூஹோக்கு மனசில் லைட்டாக ஒரு மாதிரி ஹட் ஆகும். அவன் மண்டையில் இப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய பாறங்களை தூக்கி போட்ட மாதிரி அவனுக்கு இருக்கும். அவன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுமே அவன் குடிச்சிட்டு இருந்த காஃபியை ஒரு செகண்ட் கீழே துப்பிடுவான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏரோப்ளைனை வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியில் மிஸ்டர் லீ. அது மட்டும் இல்லாமல் எங்களை விட பெரிய பெரிய ஏர்ஃபோர்ஸ் கம்பெனி கூட ஒரு ஏரோப்ளைனை முழுசாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸு பேங்க் கிட்ட இருந்து தான் ஏரோப்ளைனை லெண்ட் பண்ணி அதை அவங்களோட கம்பெனிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வர ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க பேங்க்குக்கே டெப்ட் கட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் மாடு மாதிரி உழைச்சி எங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு எங்களால் ஒரு ஏரோப்ளைனோட இன்ஜினை கூட வாங்க முடியாதுன்னு சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோ, முன்னா நான் விளையாட தான் ஏன் சொன்னேன், ஆனால் இப்போ சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு பதிலாக நீ ஊரில் போயிட்டு ஒரு நல்ல நிலமை பார்த்து விவசாயமே செய்யலாம் அப்படின்னு சொன்னதுமே ஜூஹோக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு ஓப்பனாக திரும்பவுமே அவனை பார்த்து கம்பெனிக்கு நடத்துறதுக்கு பதிலாக நீ போயிட்டு விவசாயம் பண்ணுன்னு சொல்லுவான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஆனால் நம்ம ஷூஹோ அந்த அசிங்கத்தை எதுவுமே வெளியே காட்டிக்காம ரொம்பவுமே ஃபார்முலா டீசெண்டாக நடந்துப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் கம்பெனியில் இருக்க எல்லாருமே மாடு மாதிரி தேஞ்சு உழைச்சா கூட அந்த 3,000 யுவான்ஸை வாங்க முடியாது போலையே அப்படின்னு கேட்க உடனே நம்ம சூஹோவும் தலையில் கழிச்சிட்டு, அதை தானே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம சூஹோ அப்படியே நம்ம லீயை பார்த்து, சரி சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு லென் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு ஓரமாக இருந்து ரெஸ்ட் ஆகி போகிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட கொடுத்து அதில் எனக்கு ஏதாவது ஒரு மாதத்துக்கு செலவு காசு வந்தால் கூட நல்லது தானே. ஏன்னா நான் சொல்கிறது, இப்போ நான் சரி நேராக விஷயத்துக்கு வரேன், கான்ட்ராக்டை கொடு, நான் உனக்கு அதோட சைனை போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே நம்ம சூஹோங்கன்னா சம சந்தோஷம். ஒரு வழியாக நம்ம லீ இப்போது அந்த ஃப்ளைட்டை தரத்துக்கு ஒத்துக்கிட்டான்ட்டு, சரி நான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்தை பற்றி சொல்கிறேன், நாங்கள் வந்து ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறேன், பாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ வரும், வருஷத்துக்கு எவ்வளோ வரும், அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சூஹோவும், எப்படி ஃபியூல் சார்ஜ் அப்புறம் ரிப்பேர் அதெல்லாம் போக உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 300 சென்ட் வந்துடும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்டுட்டு, என்னையா பேசிக்கிட்டு இருக்கே நீ, அந்த ஃப்ளைட்டோட விலையே 3,000 சென்ட்டு, நீ வெறும் 300 சென்ட் தான் வருஷத்துக்கே வரும்ன்ற, அப்போனா அது எடுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சூஹோவும் நம்ம ஹீரோவை காம் டவுன் பண்ணிவிட்டு, இதை பாருங்கள் மிஸ்டர் லீ, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டோட ஒர்க்கிங் இயர் 20 வருஷம் இருக்கும்போது நம்ம போட்ட காசை ஃபஸ்ட்டு 10 வருஷத்துலேயே எடுத்துகிறோம். ஸோ அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்தில் இருக்க காசு எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் கணக்கில் தான் வரும். ஸோ பொறுமையாக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இந்த டீலுக்கு நீங்கள் ஓகே சொல்லலான் இருக்கீங்களா இல்லை இதை ரிஜெக்ட் பண்ணிடலான் இருக்கீங்களா மிஸ்டர் லீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, ஏன்னா 300 சென்ட் இருந்து கம்மி தான், ஆனால் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக அந்த 300 சென்ட் மேல் தான், எப்படியும் 300 சென்ட் வருஷத்துக்குன்னா பிரித்து போட்டு மாதத்துக்கு எனக்கு ஒரு 25 சென்ட் மட்டும் நீ அனுப்பிச்சி விட்ரு, இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இதை கேட்ட நம்மளோட சூஹோவும் அமைதியாகவே இருக்க உடனே நம்ம ஹீரோவும், என்னையா இப்போ உனக்கு இந்த டீலில் ஓகே இல்லையான்னு கேட்க, அட அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் ஓகே சொன்ன சந்தோஷத்தில் நான் மெய்மறந்து போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த சந்தோஷமான விஷயத்தில் நம்ம ட்ரீட் வச்சு கொண்டாடலான் இருக்கேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை கூட்டு போய் வீட்டில் மட்டும் விட்டுறியா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவனோட காரில் கூட்டு போய் நம்ம ஹீரோவை அவன் வீட்டில் இறக்கி விட்டுறான். இப்போ இறக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட, இந்த டீலை நீங்கள் ஓகே பண்ணது நிஜமாலே எனக்கும் என்னோட கம்பெனிக்கும் ரொம்ப பெரிய விஷயம், கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு உங்களுக்கு நன்றி கடன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே ரொம்பவுமே டயர்டாக அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். போகும்போது அப்படியே அவன் மனசுக்குள்ளே, எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு மாதத்துக்கு 25 சென்ட் வந்துடும், நிஜமாலே இது எனக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். இதோட இந்த கதை முடிஞ்சு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையன்றதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே இந்த மாதிரி நிறைய கதையை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ரேண்டம் நல்ல ஒரு ரேண்டம் கதையோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then, டாட்டா.